ஸ்ரீவில்லிபுத்தூரில் அர்ச்சகர்கள் ஆபாசமாக ஆடும் காணொலியை சமூக வலைதளத்தில் வெளியிட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் கோவில் அர்ச்சகர் ஒருவர் புகார் அளித்துள்ளார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்து சமய அறநிலைத்துறை நிர்வாகத்திற்குட்பட்ட பெரிய மாரியம்மன் கோவிலில் 28 ஆண்டுகளுக்கு பின்வரும் 2ஆம் தேதி குடமுழக்கு நன்னீராட்டு விழா நடைபெற உள்ளது. இதற்காக கடந்த 16ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டு குடமுழக்கு விழாவிற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கோவில் உதவி அர்ச்சகர் கோமதி விநாயகம் குடமுழக்கு விழா பணிக்கு வந்துள்ள அர்ச்சகர்களுடன் சேர்ந்து ஒரு வீட்டில் ஆபாசமாக ஆடும் காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அர்ச்சகர் கோமதி விநாயகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர் காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகார் மனுவில் தான் பெரிய மாரியம்மன் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றி வருவதாகவும் பெரிய மாரியம்மன் கோவிலில் வரும் 2ஆம் தேதி நடைபெறும் குடமுழக்கு விழாவை பொறுப்பேற்று நடத்தி வரும் நிலையில் தனக்கும் தனது குடும்பத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளத்தில் காணொலி வெளியிட்ட சபரிநாதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியுள்ளார். இது குறித்து சபரிநாதனிடம் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகர போலீசார் விசாரித்து வருகின்றனர். பெரிய மாரியம்மன் கோவில் அர்ச்சகர் மது அருந்துவிட்டு பூஜை செய்ததாக காவல் நிலையத்தில் பக்தர்கள் சிலர் ஏற்கனவே புகார் அளித்துள்ள நிலையில் தற்பொழுது உதவி அர்ச்சகர் உள்பட அர்ச்சகர்கள் ஆடும் ஆபாச காணொலி வெளியாகி இருப்பது பக்தர்களிடையே அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.